ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வந்திரும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துறை அமையலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் கந்தேஸ்வரி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்துவில் சோழிய வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ஒரு நாளைக்கு 500 ரூபா சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. மாதம் ஒரு 20,000 பக்கமாக வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலையன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க திருவாரூரில் வசிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ஓரளவு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. ஒரு சொந்த வீடு மட்டும்தான், அது ஓட்டு வீடு தாங்க இருக்குது. ஸோ இவங்களுக்கு திருமணம் நல்லபடியாக தாங்க திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. பட் இவங்களுடைய கணவர் இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணோட போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. பட் இவங்க அம்மா வீட்டுக்கு வராமல் அங்கேயே தாங்க இருக்காங்க, ஹஸ்பண்ட் வீட்லேயே. ஸோ இவங்களுடைய மாமியாரும் மாமனாரும் இவங்களுக்கு ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் அவங்க மாமனார் ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறதுனால இவங்களுடைய மாமியார் தங்களுக்கு பின்னாடியே உங்களுக்கு ஒரு நல்ல துணை வேணுங்கிறதுக்காக இவங்கள கல்யாணம் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு 35 வயசு ஆன மாதிரியே இருக்காதுங்க, ரொம்ப யங்காகவே இருப்பாங்க. ஸோ அதனால் தனக்கு வரக்கூடியவர் தன்னோட குழந்தையை ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதும்னு தாங்க கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா ஸ்ரீபிரியா, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்துவில் சோழிய வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சத்துணவு அமைப்பாளராக வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலையின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவு 2ஆம் மரணம் எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஓரளவாக படித்து ஒரு நிரந்தரமான ஒரு வேலையில் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் நல்ல குணமானவராக ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கணுங்கிறது கேட்டிருக்காங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு 2-3 வீடு வாடகைக்கு விட்டுருக்காங்க. அது இல்லாமல் நிலமும் கொஞ்சம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மட்டும் தனியாகவே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா வீட்டு சைடு ஓரளவு வசதியானவங்க தாங்க. ஸோ அதனால் வரக்கூடியவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலே போதும், நல்ல குணமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையன் மட்டும்தாங்க. ஸோ அந்த பையனையும் படிக்க வச்சிட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முதல் கணவர் எதிர்பாராத விதமாக ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதுனால இவங்க இவ்வளோ வருடம் தனிமையில் தாங்க இருந்தாங்க. பட் இப்போ இவங்களுக்குன்னு ஒரு துணை வேணுங்கிறதுக்காக இப்போ மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படும். தேங்க்யூ.